வணக்கம் நண்பர்களே. ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாம்ஸ், அதாவது 25/11/2024 அன்று கேட்ட ஏஎல்பி எக்ஸாமில் கேட்ட மேத்தமெட்டிக்ஸ் கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னாக்க, இஃப் 9.6 is to 16.8 is to 18 is to x, தென் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதனுடைய மல்டிப்ளை இதனுடைய மல்டிப்ளைக்கு ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ 9.6x ஈக்குவல் டு 16.8 இன்ட்டு 18 இதை டிவைட் பண்ணியிருக்கு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 16.8 இன்ட்டு 18 பை 9.6. இது ரெண்டு கேன்சல் பண்ணிக்கோங்களா. இங்கே 1 டிஜிட் பாயிண்ட் இருக்குது, கீழே 1 டிஜிட் பாயிண்ட் இருக்குது. மேலே எங்களுக்கு ஈக்குவல் டிஜிட்டாக இருந்தால் நீங்கள் பாயிண்ட்டை எடுத்துடலாம். எடுத்துட்டா 16.8 இன்ட்டு 18 பை 96. இப்போ கேன்சல் பண்ணணும். இப்போ 96 இது கேன்சல் பண்ணாமல் நானாக்கும். இப்போ கூட 2 ஆர்டர் பண்ணுங்களேன். 2னா 9, 2னா 4 2s are 8, 8. 3 கூட 2 3ஆல் பண்ணிங்கனாக்க 3 3s are 9, 1 3s are 6 3s are 18. திருப்பி 8ஆல் கூட இங்கே டிவைட் பண்ணலாம். 8னா 2 8s are 16, 1 8s are. இப்போ ரெண்டையும் மல்டிபிளிங்கனாக்க 21 இன்ட்டு 3 60, 3 by 2 டிவைட் பண்ணால் 3 2s are 6, 1 3 5. அப்புறம் ஆன்சர் என்ன அப்படின்னா 31.5 இஸ் ஆன்சர். புரிஞ்சுதா? இதுதான் கான்செப்ட். இது கொஞ்சம் வேகமாக அடிக்கிறது தெரியும். உங்களுக்கு புரியுறதுக்காக 2வாலாம் அடிச்சு காமிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சனால நான் இன்னும் வேகமாக அடிச்சிருக்கேன். பட் உங்களுக்கு புரியுறதுக்காக அந்த மாதிரி அடிச்சுட்டு கொடுத்துருக்கேன். புரிஞ்சுதா? த ஆன்சர் இஸ் 31.5. What will be the compound interest on rupees 11,000 at 4% per annum for 2 years? அதாவது பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் 11,000 கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 years. ஃபர்ஸ்ட் இயரில் 1% 110, ரெண்டு டிஜிட் புள்ளி வைக்கணும். 1%னா அப்போ 4% அப்படின்னா 440. இப்போ ஃபர்ஸ்ட் இயரில் 440 இன்ட்ரெஸ்ட், செகண்ட் இயரில் 440 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்க்கு இன்ட்ரெஸ்ட். அப்போ இதுக்கு 1% என்ன அப்படின்னா 4.4 இஸ் 1%. அப்போது 4%. அப்போ 4 பண்ண 4 4s are 16க்கு 6 ரிமைண்டர் 1, 4 4 61 17. அப்போ 17.6. அப்போ 17.6. அப்போ ஆட் பண்ணிங்கனாக்க 6 7 9 8 1 டிஜிட் பாயிண்ட். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா 897.6 rupees இஸ் ஆன்சர். Next, third sum, a man sold an item at a loss of 10%. If he had sold it for rupees 57 more, he would have made profit of 20%. What should be selling price of the item to make a profit of 30%? அதாவது ஒருத்தன் 10% லாஸ்க்கு விற்கிறான். If he had sold it, அதாவது 20% லாபத்துக்கு வச்சு விற்றா 57 ரூபா அதிகமாக கிடைக்குது. 57 ரூபா அதிகமாக கிடைக்குது. அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் 30% ப்ராஃபிட்டுக்குள்ள விற்கணும். செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம நாளில் லாஸுக்கு விற்றா 90% விற்றுருப்பாங்க. இங்கே 20% ப்ராஃபிட்டுக்கு விற்றா 120% விற்றுருப்பாங்க. இதனோட டிஃப்ரென்ஸ் தான் 57 ரூபா. அதாவது டிஃபரன்ஸ் 30%. அப்போ 30% 57 ரூபா அப்படின்னா அவங்க செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க வித் ப்ராஃபிட் ஆஃப் 30%. 30% ப்ராஃபிட் அப்படின்னா அளவு 130. அப்போ இன்ட்டு 130%. இந்த 0 0 கேன்சல் பண்ணுங்க. அப்போ 1 3s are 9 3s are. அப்போ 19 இன்ட்டு 13. 19 30னா 190, 30 220 27. அப்போ என்ன பாருங்களேன், ரெண்டு ஈஸியாக மல்டிபிள்னாக்க 10 வச்சுக்கோங்களேன். 10னா 190 கிடைக்கும். அடுத்து 3னா 30. அப்புறம் 3 × 9 27. அப்போ 742. அப்புறம் என்ன ஆன்சர்னா 247. இது எதுக்கு நான் எழுதி போட்டேன்னாக்க ஈஸியாக எப்படி மல்டிபிள் பண்ணுறது,
நம்ம நார்மலாக இப்படி மல்டிபிள் பண்ணுவோம் 19 இன்ட்டு 13 இன்ட்டு மல்டிபிள் பண்ணி இப்படிலாம் பண்ணிங்கனாக்க டைம் ஆயிரும். அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா 19 இன்ட்டு 10 + 3ன்னு வச்சுக்கலாம், அல்லது 20 - 1 இன்ட்டு 13ன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கணும், எடுத்து எழுதிலாம் நம்ம பண்ணக்கூடாது. மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இந்த இது எதுக்கு நான் போட்டுச்சுன்னா உங்களுக்கு புரியுறதுக்காக தான் போட்டேன். நான் இப்படி தான் பண்ணணும், மைண்டில் பண்ணணும். இது 19 இன்ட்டு 1 அதாவது 10 90, 3 இன்ட்டு இங்கே 10 30, 3 இன்ட்டு 9 27, எல்லாத்தையும் ஆப்னா 247. இந்த மாதிரி நீங்கள் மைண்டுக்குள்ளே போட தெரியும். அப்படி போட்டதான் ரொம்ப முக்கியம், டைமிங் கிடைக்கும். நீங்கள் நிறையா பேர் எக்ஸாம் எழுதிட்டு வந்தோன்னா நிறைய பேர் என்ன நினச்சிருப்பீங்கனாக்கா டைம் பத்தலை அப்படி தான் நினச்சிருப்பீங்க இல்லையா? காரணம் என்னன்னாக்கா ப்ராக்டிஸ் இந்த மாதிரி பண்ணாதான். அதனால் ப்ராக்டிஸ், ஷார்ட்கட், ட்ரிக்ஸ், கான்செப்ட் வித்தவுட் ஃபார்முலா படிங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட் மாதிரி அண்ணா நகரில் இருக்குது. நம்மளுக்கு ரயில்வே ஸ்பெஷலாக ரயில்வே எஸ்எஸ் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். நான் ரயில்வேல 23 வருஷமாக ரயில்வேல ஸ்டேஷன் மாஸ்டர் ஒர்க் பண்ணிவிட்டு லாஸ்ட் இயர் விஆர்எஸ் கொடுத்துட்டு முழுச்சா இப்போ ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு நிறைய பேர் தமிழக மாணவர்களை கொண்டு வரணும் அடிப்படையில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்கள் இருக்குன்னு ஜாயின் பண்ணிக்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். அடுத்த கொஸ்டின் போலாமா? எஸ் வாங்க. 4th கொஸ்டின், இஃப் tan square theta plus cot square theta equal to 2 அப்படின்னா then secant power 4 theta plus cosecant power 4 theta ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு சப்ஸ்டியூஷன் மெத்தட் போடுங்க. இப்போ theta equal to 45 டிகிரின்னு போடுங்க. முதல்ல செக் பண்ணணும். இப்போ tan square 45 plus cot square 45. tan square 45 1 square, காட்டுக்குமே 1 square. இப்போ 1 + 1 2 வந்துருச்சா? வந்துருச்சு. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால நீங்கள் தீட்டாக்கு வேல்யூ அங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். பட் இந்த கண்டிஷன் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நீங்கள் இந்த தீட்டாக்கு என்ன வேல்யூ போடுறீங்களோ அந்த இதுக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கண்டிஷன் என்ன மீனிங்? ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணால் 2ன்னு கிடைக்கணும். அப்போ தீட்டாக்கு 45 டிகிரி போட்டால் உங்களுக்கு 2ன்னு கிடைச்சதுனால தீட்டா வேல்யூ 45. இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தீட்டாக்கு 45 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா secant power 4 45 டிகிரி plus cosecant power 4 45 டிகிரி. இதுக்கு என்ன வேல்யூ? secant. அப்போ secant 45ன்னு வச்சுக்கோங்களேன். secant என்னது? cos 45 1/√2, அதோட ரெசிப்ரோக்கல் √2. அப்போ √2 power 4. இதுக்கும் அதே தான், √2 power 4. √2 power 4 என்ன மீனிங்? 4 = 8. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 8 இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், A, B and C complete a work in 6 days, 4 days and 8 days respectively. If they work together, they get 5,200 for the work. How much amount does B get? அதாவது A வந்து ஒரு வேலையை 6 நாள் பார்க்குறாரு, B வந்து ஒரு வேலையை 4 நாள் பார்க்குறாரு, C வந்து ஒரு வேலையை 8 நாள் பார்க்குறாரு. நம்ம அஸ்யூஷுவலாக எல்சிஎம் தானே எடுப்போம். எடுத்தால் நான் வரும் 24. 6 4s are 24, 4 6 are 24, 3 8s are. அப்போது A/B/C வந்து 4 வேலை 6 வேலை 3 வேலை பார்க்குறாங்க. அப்போது டோட்டல் ஹவு மச் அப்படின்னா 10 13 ஒர்க்குக்கு எவ்வளோ ரூபா? 5200 ரூபா. பி தானே கேட்குறாங்க. பிக்கு எத்தனை ஒர்க் பார்த்துருக்காரு? 6 ஒர்க் பார்த்துருக்காரு. இன்ட்டு 6 ரெண்டையும் அடிச்சுக்கிட்டீங்களாக்க 4 டைம்ஸ் 0 0. அப்போது 24. இப்போ பிக்கு வந்து 2400 ரூபா கொடுக்கணும். பிக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 2400 ரூபா. இந்த மாதிரி ஒர்க்கு இந்த மாதிரி ரூபா கொடுத்துட்டாங்கன்னாங்க இதோட நிப்பாட்டிக்கலாம். ஒர்க்கு 4 ஒர்க்கு, ஒரு 6 ஒர்க்கு, ஒரு 3 ஒர்க்ஸ், மொத்தம் 13 ஒர்க்ஸ். 13 ஒர்க்ஸ் தான் 5200 ரூபா, 5200. பி கேட்டனால இன்ட்டு 6 அடிச்சுட்டே என்ன வரும்? 13 4s are 52. அப்போ 400. ஆனால் 24 2400 rupees ஃபார் பி. பிக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 2400 கொடுக்கணும். நெக்ஸ்ட், இஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 5 அப்படின்னா x/4 ப்ளஸ் 1/x² வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்னா எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு ஏ அப்படின்னா x² ப்ளஸ் 1/x² வேல்யூ என்னன்னாக்கா இதை ஸ்கொயர் பண்ணி -2ன்னு போடுவாங்க. இது நம்மளுக்கு ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் x/4/x²
ப்ளஸ் 1/x². இது ரெண்டு கேன்சல் பண்ணிங்கனாக்க x² ப்ளஸ் 1/x². அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/x 5 கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஸ்கொயர் பண்ணி 2 சப்ராக்ட் பண்ணணும். அப்போ இது ஸ்கொயர் பண்ண 5² மைனஸ் 2. இப்போ 5² 25 மைனஸ் 2 ஈக்குவல் டு 23. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 23 இஸ் ஆன்சர்.